காலம் கற்பிப்பது பாடம், காலம் கற்பிப்பது நமக்கு உரிய நேரம், காலம் கற்பிப்பது ஒரு செல்வம், காலம் கற்பிப்பது புகழ், காலம் கற்பிப்பது வீடு பேர், அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை, நீதி, நேர்மை. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த துலாமுக்கும் தனுசுக்கும் இந்த குட் ரிலேட்டிவ் நிறைய ரிலேஷன் இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்களோ அதைத்தான் அவங்க செய்வாங்க, அவங்க என்ன செய்யறாங்களோ அதைத்தான் இவங்க. ஏன்னா ரெண்டுமே நேர்மறைக்கு அதிகாரிகள். எதிர்மறை உங்களுக்கு பிடிக்காது. எதை செஞ்சாலும் தான் செய்யணும், உதவி பண்ணணும், உத்தரம் பண்ணக்கூடாது என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கடந்த காலங்கள் தசாபுத்தியை வைத்து மிக மோசமாக இருந்தாலும் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்க ராசிக்கு அவர் 8ல இருக்கிறார். நல்லா கேட்டுக்கங்க, உங்க ராசிக்கு அவர் 8ல இருக்கிறார். 8ல இருக்கிறது மட்டும் நீங்க நினைக்காதீங்க. 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறார். 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறார். விருச்சகம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்கிறார். 4ஆம் இடமும் உங்க வீடுதான், மீனம் தான். 4ஆம் இடமும் உங்க வீடுதான். இன்னும் சொல்லப்போனா 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 12க்கு உங்களுக்கு சொந்தக்காரர் தான், செவ்வாய் வீடுதான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு, மேச ராசினாலும் சரி, கடக ராசினாலும் சரி, விருச்சக ராசினாலும் சரி, தனுசு ராசினாலும் சரி, மீன ராசினாலும் சரி, பாதிப்பு குறைவு. அப்ப அந்த வகையில 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 2ஆம் இடத்தை 7ஆம், 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வைனா அயன சயனம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பா 100% எழுதிக்க. என்ன சப்போர்ட்? உங்களுடைய தசாபதி சப்போர்ட். தசாபதி சப்போர்ட் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். தசாபதி எத்தனை யோக பலன்னு வேலை செய்யாது, தசாபதி தான் வேலை செய்யும். தசாபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வெளிநாடு போறது, வெளிநாடு காலப்பிரசு வெளிநாடு போறது, வெளி வாழ்க்கை, வெளி மாநிலம், கண்டிப்பாக வெளிநாட்டிலோட பெண்கள், வெளிநாட்டில் இருந்த திருமணங்கள், புத்திர பாக்கியங்கள், அறக்கட்டளை, தொண்டு நிறுவனம், எலுமிச்சை, கரும்பு, மஞ்சள், விவசாயம், பல்கலைக்கழகம் பாருங்க. பெரிய, அதாவது தனுசுங்கிறது நாட் ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, எப்போதுமே ஹியூஜ், பெரிய பெரிய இடங்கள். அம்பாசிடர், செக்ரட்டரி, மினிஸ்டர், கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சேர்பர்சன், சேர்மன், மேனேஜிங் டைரக்டர்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள். என்ன வேணாலும் ஆரம்பிங்க, எது வேணாலும் ஆரம்பிங்க. நவக்கிரகம் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. நவக்கிரகத்துல உங்களுக்கு இப்ப தனுசுக்கு ஒன்னே ஒண்ணு, குரு திசையில புதன் புத்தி நடக்காம பாத்துக்கோங்க. புதன் திசையில குரு புத்தி நடக்காம பாத்துக்கோங்க. அந்த அந்த கால்குலேட்டர் மட்டும்தான் தனுசுக்கும் மீனத்துக்கும். அந்த புதன் குரு சம்பந்தம் மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பா உண்டு, அதுல மாற்று கருத்து இல்லை தனுசுக்கு. ஏன்னா உங்களுக்கு பார்வை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி. அதனால 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 2ஆம் இடம் சொல்லவே வேண்டாம், தனகாரனே பாக்குறாங்க வீட்டுக்காரமா. அதேதான் 4ஆம் இடம் சுகம், வண்டி, வாகனம், வைத்திய செலவு குறைகிறது, ஆபரேஷன் செலவு குறைகிறது, போக்குவரத்து செலவு குறைகிறது. 9ஆம் பார்வை, எங்கிருந்து வரும்னே தெரியாது பணம். நல்ல டைம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது. கண்டிப்பாக ஒன்ன மட்டும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 8ல குரு இருக்கிறாரு, உங்க ராசிநாதனே 8ல உச்சம் பெற்று மறைஞ்சிருக்காரு. அதான் ரொம்ப முக்கியம். உங்க ராசிநாதன் குரு உச்சம் பெற்று மறைஞ்சிருக்காரு. உச்சம் பெற்றாங்க, அந்த உச்சத்துக்கு தகுந்த பாவகத்தன்மையை மாத்தாம கொடுப்பாரு, அதை மறந்துடாதீங்க. ஆனா மறைஞ்சது தானே, அப்படி சொல்றாங்கல்ல கிராமத்துல, மறைஞ்சது தானே பண்ணுவாங்க. அதனால அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அப்படி இருந்தா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம். தயவு செய்து வெளிநாட்டுக்கு, ஏன்னா நிறைய பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அரசியல், உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்டதா எல்லாமே ஹை சொசைட்டி, எல்லாமே ஹை சொசைட்டி தான். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மகத்தான குரு பயிற்சி. 8 கொடுக்கல் வாங்கல் மிக முக்கியம். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், யாரா இருந்தாலும், தாயா இருந்தாலும் சரி, தாரமா இருந்தாலும் சரி,
கவனத்துல கொள்ளணும். தாய், தாரம், தனையன், தம்பி யாரா இருந்தாலும் சரி, மாமன் மச்சம் போன ஃபைனான்ஸை கண்ட்ரோல் வச்சுட்டா வெற்றி உங்க கையில இருக்குது. புதிய தொழில், புதிய நிறுவனம், எதை வேணாலும் செய்யுங்க, பயப்பட வேண்டியதில்லை. தசாபத்தியை மட்டும் பார்த்து ஆஞ்சநேயர் வழிபாடு, கோதன் ராமர் வழிபாடு, ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. சேது கண்டிப்பா, சேது சமுத்திரம் கண்டிப்பா, சேது கரை, நவகிரக வழிபாடு கண்டிப்பாக, நவகிரக வழிபாடு, தேவி பட்டணம் இதெல்லாம் பண்ணி வந்தா இந்த தாக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். நிச்சயமாக அதுல மாற்று கருத்து அல்ல, நிச்சயமாக குறையும்.